ஹலோ வியூவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரே ஒரு பாடலுக்காகவே சூப்பராக ஓடிய படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாடல்களுக்காக பல படங்கள் வெற்றி பெற்றுள்ளன. ஆனால் ஒரே ஒரு பாடல் ஒரு படத்தை சூப்பராக ஓட வைத்திருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு ஆச்சரியம்தான். இப்போது அப்படிப்பட்ட ஒரே ஒரு பாடலுக்காக ஓடிய படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். 1967 வெளிவந்த படம் குமுதம். இந்த படத்தில் மாமா 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 என்ற ஒரு சூப்பர் ஹிட் பாடல் இருக்கிறது. இந்த பாடல் அப்பொழுது பட்டி தொட்டியக்கும் ஒலித்து கொண்டிருக்கும் சூப்பரான குத்துப்பாடல் என்று கூட சொல்லலாம். இப்பொழுதும் பட்டி தொட்டியெங்கும் இந்த பாடல் சூப்பராக ஒலித்து கொண்டிருக்கின்றன. இந்த படத்திற்கு இசை கேவி மகாதேவன், SSR விஜயகுமாரி மற்றும் பலர் நடித்த படம். இந்த மாமா மாமா என்ற பாடலுக்காகவே அந்த நேரம் ரசிகர்கள் தியேட்டருக்கு படையெடுத்து சென்றார்கள். படமும் 100 நாளுக்கு மேலே ஓடி வெற்றி பெற்றது. அடுத்து 1959 வெளிவந்த படம் வண்ணக்கிளி. RS மனோகர், பத்மினி மற்றும் பலர் நடித்த படம். இந்த படத்தில் சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு என்ற பாடல் இருக்கிறது. இந்த படத்துக்கும் இசை கேவி மகாதேவன் தான். இதுவும் ஒரு குத்துப்பாட்டு என்று சொல்லலாம். இந்த பாடலுக்காக ரசிகர்கள் அந்த நேரம் தியேட்டருக்கு படையெடுத்து சென்றார்கள். இந்த வண்ணக்கிளி படமும் 100 நாட்களுக்கு மேல் ஓடியது. அடுத்து 1968 வெளிவந்த படம் பணமா பாசமா. KS கோபாலகிருஷ்ணன் இயக்கிய படம். இந்த படத்தில் இழந்த போல செக்க செவந்த பழம் என்ற LR ஈஸ்வரி பாடிய பாடல் இருக்கிறது. இந்த பாடல் மிகவும் சூப்பர் ஹிட். இந்த பாடலுக்காகவே ரசிகர்கள் தியேட்டருக்கு படையெடுத்து சென்றனர். படம் வெள்ளி விழா வரை ஓடியது. இந்த படத்திற்கும் இசை கேவி மகாதேவன் தான். ஜெமினி கணேசன், நாகேஷ், சரோஜா தேவி, S வரலட்சுமி மற்றும் பலர் நடித்த படம். அடுத்து 1969 வெளிவந்த படம் சிவந்தமன். இந்த படத்தில் பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை என்ற சூப்பர் ஹிட் பாடல் இருக்கிறது. LR ஈஸ்வரி பாடிய பாடல். இந்த பாடல் அந்த நேரம் ரொம்பவும் சூப்பர் ஹிட். இந்த பாடலை காண ரசிகர்கள் படையெடுத்தனர். இசை MS விஸ்வநாதன், சிவாஜி, காஞ்சனா நடித்த படம். அடுத்து 1968 வெளிவந்த படம் எதிர்நீச்சல். K பாலச்சந்தர் இயக்கிய படம். இசை V குமார். இந்த படத்தில் அடுத்தாத்து அம்புச்சத்த பார்த்தேலா என்ற ஒரு சூப்பர் ஹிட் பாடல் உள்ளது. இந்த பாடலுக்காகவே அந்த நேரம் ரசிகர்கள் தியேட்டருக்கு படையெடுத்தனர். படம் 100 நாள் ஓடியது. அடுத்து சிவாஜி கணேசன் நடித்த பட்டிக்காடா பட்டணமா படத்தில் இடம்பெற்ற என்னடி ராக்கமா பல்லாக்கு நெளிப்பு என்ற பாடல் அந்த நேரம் பட்டி தொட்டி எங்கும் சூப்பர் ஹிட்டாக இருந்தது. படத்தினுடைய கதைகள் நன்றாக இருந்தாலும் இந்த பாடலுக்காகவே படத்துக்கு விரும்பி சென்றார்கள். அடுத்து 1976 வெளிவந்த படம் அன்னக்கிளி. இந்த படத்தில் மச்சான பார்த்தீங்களா மலைவாழ தோப்புக்குள் என்ற பாடலுக்காகவே ரசிகர்கள் தியேட்டருக்கு படையெடுத்து சென்றனர். இளையராஜாவின் முதல் படத்தில் இடம்பெற்ற பாடல். பாடியவர் S ஜானகி. படம் சூப்பர் ஹிட்டாக ஓடியது. அடுத்து 1976 வெளிவந்த படம் பத்திரகாளி. இந்த படத்தில் P சுஷீலா பாடிய கேட்டேலே அங்கே அதை பார்த்தேலா அங்கே எந்த ஒரு குத்து பாடல் என்று கூட சொல்லலாம். இந்த பாடலுக்காகவே ரசிகர்கள் தியேட்டருக்கு படையெடுத்து சென்றனர். படம் 100 நாட்களுக்கு மேலே ஓடியது. அடுத்து 1972 வெளிவந்த படம் வீட்டுக்கு ஒரு பிள்ளை. ஜெய்சங்கர், உஷாநந்தினி நடித்த படம். TR ராமண்ணா இயக்கிய படம். இந்த படத்தில் LR ஈஸ்வரி பாடிய ஆட்டக்கடிச்சா மாட்டக்கடிச்சா என்ற ஒரு சூப்பர் ஹிட் பாடல் உள்ளது. இந்த பாடல் அந்த நேரம் ரொம்பவும் பிரபலம். இந்த பாடலுக்காகவும் அந்த நேரத்தில் இந்த படத்தை பார்த்தார்கள். சரிவர்ஸ், இந்த படங்கள் எல்லாம் ஒரே ஒரு பாடலுக்காகவே சூப்பராக ஓடிய படங்கள் என்று தாராளமாக சொல்லலாம். சரிவர்ஸ், இந்த கடத்துடன் முடிகிறது. அடுத்த ஒரு அழகு சந்திக்கிறேன். நன்றி.